மா, அம்மா. அருணே. எம்மா கிளம்பிட்டீங்களா? பேக்கிங்லாம் முடிச்சிட்டீங்க தானம்மா? முடிஞ்சிருச்சுப்பா. எடுத்துட்டு வரவா? மணி ஆயிருச்சா? ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி கார் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். நம்ம நேரா ஏர்போர்ட் போயிட வேண்டியதுதான். சரிம்மா, உங்களோட பேக்கிங் திங்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. கிளம்புவோம், மணி ஆயிடுச்சு. அப்படியாயா? சரியா, நில்லுங்க. உங்களோடதெல்லாம் எங்கயா? எங்களோடதெல்லாம் வெளியில கொண்டு போய் எடுத்து வச்சுட்டேம்மா. எடுத்து வச்சுட்டீங்களா? இந்த நான் ஒரே ஒரு பெட்டி மாறில மட்டும் தாயா, அதை மட்டும் எடுத்துட்டு வரேன். நில்லுங்க. சரிங்கம்மா, போங்க. சரஸ்வதி நில்லு. என்ன? நானே உங்களை பார்க்கலான்னு தான் இருந்தேன். ஊருக்கு கிளம்பியாச்சு. நான் என் பையன் கூட போயிட்டு வரேன். எதுக்கு கூப்பிட்டீங்கப்ப? என்ன சரஸ்வதி, விளையாடுறியா? இல்லையே, யாரு விளையாண்டது? இது உண்மைங்க. இந்ததான் நான் கிளம்பிட்டேன். ஏமாவும் கிளம்பிட்டான். என்ன வர சொல்லிட்டு இருக்கான். நான் போய் எடுத்து வச்ச பெட்டியெல்லாம் தூக்கிட்டு நான் கிளம்ப போறேன் சிங்கப்பூர். ஏங்க, போயிட்டு வரேங்க. சரஸ்வதி, நீ பேசுறப்பதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல சரஸ்வதி. ஏன் இப்படி பண்ற வைக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போயிட்ட அப்படின்னா யார் சரஸ்வதி எனக்கு இங்க மாத்திர நேரத்துக்கு எடுத்து தர்றது? நேரத்துக்கு யார் சரஸ்வதி சாப்பாடு தர்றது? நேரத்துக்கு யார் சரஸ்வதி எனக்கு சுடு தண்ணி வச்சு தர்றது? எல்லாம் யார் பண்றது? ஓ, அப்ப இப்பதான் தெரியுதோ நான் இருந்தாதான் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு. என்ன பேசும்போது, என்ன திட்டும் போதெல்லாம் தெரியலையா? இந்த சரஸ்வதி முக்கியம் இல்லைன்னு. இப்ப நான் போறேன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு யாரை சோறு போடுறது, உங்களுக்கு யாரை சுடு தண்ணி வச்சு தர்றது, உங்களுக்கு நேரத்துக்கு யாரும் மாத்திரை எடுத்து தர்றது இப்பதான் தெரியுதோ? நீங்க வாங்கம்மா, மணி ஆயிடுச்சு. சரி பாரு, இந்த வரேன். சரி சரி, நாங்க கிளம்பிட்டோம். இனிமே நிறுத்துறதுக்கெல்லாம் வேலை இல்ல. எங்களுக்கு மணி ஆயிடுச்சு, போயிட்டு வரோம். சரஸ்வதி, என்னங்க கிளம்பும் போது சும்மா சரஸ்வதி சரஸ்வதினா போறப்ப தடங்களா இருக்காது? இப்படி சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. என்ன சரஸ்வதி, திருப்பி திருப்பி நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவுமே கேட்காம கிளம்புறதுலே இருக்கா? போக வேணாம், இரு வீட்ல. அது எப்படி எப்படி? உங்களுக்கு இதை பணிவிட பண்றதுக்கெல்லாம் நான் வீட்ல இருக்கணுமா? இப்ப உன்னை என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? உன்னை நான் என்ன பெருசா கொடுமை பண்ணிட்டேங்கிறதுக்காக நீ இப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கா? என்ன கொடுமையா? பெத்த மகா கூட கூட பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அது எவ்வளோ பெரிய கொடுமை. இங்க பாரு, எனக்கு அவன் பண்றது எதுவும் பிடிக்கல, அதனால நீயும் பேசாதானே. உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசாம இருக்கணும். நான் ஏன் பேசாம இருக்கணும்? அதுக்காக இப்ப போறேங்கிறியா? உங்களோட கொடுமை, உங்களோட டார்ச்சர் எல்லாம் தாங்கிட்டு நான் இந்த வீட்டில் இனி இருக்க முடியாது. நான் என் பையன் கூட போனால் என்னையும் ராணி மாதிரி அழகா பார்த்துப்பான். நான் பாட்டுக்கு அவங்கிட்டே இருப்பேன். நான் எதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கணும், உங்கள் கூட இருக்கணும்? சரஸ்வதி, இதான் உனக்கு பிரச்சனையா? இனிமே எந்த வம்பும் பண்ண மாட்டேன் சரஸ்வதி. உன்கிட்ட இனிமே அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்க மாட்டேன் சரஸ்வதி. தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போகாத. நான் சொல்கிறத தயவு செஞ்சு நீ கேளு சரஸ்வதி. நீ போயினா எனக்கு ஒரு கை கால்லாம் உடஞ்சது போல இருக்கும் சரஸ்வதி. இங்கே பாரு, இவ்வளோ நாள் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிரு. தயவு செஞ்சு வீட்டை விட்டு இப்படிலாம் போகாத. அதுவும் பக்கமாக எவ்வளோ தூரம், இவ்வளோ தூரத்தில் கடல் தாண்டி மலை தாண்டி இவ்வளோ தூரத்தில் போறியே, உன்னை பார்க்கணும்னு நினச்சா கூட நான் பார்க்க முடியாதே. இப்படிலாம் போக வேண்டாம் சரஸ்வதி. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட ஆகாதுங்க. உங்கள் நடிப்பெல்லாம் உங்கள் ஓலை வச்சுக்கோங்க. எதுக்கு என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கியா? அப்பப்பா, உங்க நடிப்பெல்லாம் பார்த்து 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 பழகி போனது தானே. தயவு செஞ்சு என்னை நிம்மதியா இருக்க விடுங்க. நான் போறேன். சரஸ்வதி நில்லு. கையை இப்போ விட போறீங்களா இல்லையா? எதுக்காக நான் நிக்கணும்? எதுக்காக நான் இந்த வீட்ல இருக்கணும்? தயவு செஞ்சு என் கையை விடுங்க முதல்ல. சரஸ்வதி நில்லு. என்னை விட்டுட்டு போகாத சரஸ்வதி. நீ போனீன்னா என் உசிரே என்கிட்ட இருக்காதுமா. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. நான் எப்படி இத்தனை நாள் வரைக்கும் நீ உன்னோட அப்பா அம்மா வீட்டில் கூட போய் இருந்ததில்லை. நினச்சி பாரு, இப்போ நீ போய் வயசான காலத்தில் விட்டுட்டு போயிருக்கேன்னு சொல்கிறியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா சரஸ்வதி? நான் எப்படி சரஸ்வதி இருப்பேன்? நீ ஏன் நினச்சி பாரு. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்ல அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தால பேரின்பமே. மடி மீது துயிலே, சரசங்கள் பயிலே, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி. வீணை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே. கையை இப்ப விட போறீங்களா இல்லையா? சரஸ்வதி, இவ்வளவு சொல்லியும் என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல.
டேய் அருணே, சொல்லுடா உங்க அம்மா கிட்ட. உனக்கே தெரியும்லப்பா, நான் வாய்க்கு வாய் ஒரு நாளைக்கு 100 தடவையாவது உன் அம்மாவா சரஸ்வதி சரஸ்வதின்னு கூப்பிட்டுட்டே இருப்பேனேடா. உனக்கு தெரியாதா? இங்க பாருடா அருணு, உன் கூட பேசலைங்கிறதுக்காக தான் உங்க அம்மா இவ்வளவும் பண்றா. ஏன் எனக்கு இவ்வளோ கோவம் வந்து உன் கூட நான் சண்டை போடுறேன்னு எனக்கு தெரியலப்பா. இங்க பாரு, நீயாச்சு என் மாடி சோனி, நீ மாசமானது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஆனாலும் அதை வெளிப்படுத்த அவ்வளோ வைராக்கியத்தோட இருக்கிறேன். ஏன் இந்த வைராக்கியம் இந்த வயசான காலத்துலன்னு எனக்கு தெரியலம்மா. இனிமே உங்க கூட நான் சண்டையும் போட மாட்டேன், உங்க கூட வம்பு பண்ண மாட்டேன். உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ்றீ, நான் எதுக்கு இடையில? சரஸ்வதி, இதனால தானே உன் பையன் கூட நான் சண்டை போடுறதுனால தானே சரஸ்வதி நீ என் கூட சண்டை போடுற. சரி, நான் இனி எதுவும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி போறதெல்லாம் வச்சுக்காத ஊருக்கு. மா, என்னப்பா? அவமா இருக்குமா அப்பாவை பார்த்தா? இந்த மனுஷனை பத்தி எனக்கு தான்டா தெரியும். இப்ப நடி நடி நடின்னு நடிப்பாரு, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வேலையை கட்டிடுவாரா. எனக்கு தான் தெரியும். நீ இப்ப கிளம்புறியா? என்ன சொல்ற நீ? என்னை இப்ப இங்க இருந்து கூட்டிட்டு போறியா என்ன? ஐயோ, இங்க இருந்து நீ கூட்டிட்டு போறேன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல இருந்தேன்டா நானு. அப்பா, ஏன்டா நீயும் அவர் நடிச்சதுக்கு அவர் பக்கம் திரும்பிட்ட? மா, அழுகும் போது பாவமா இருக்குமா. வயசான மனுஷன் இப்படி அழுதா நல்லாவா இருக்கு? சரி விடுங்க, யாருமே போக வேண்டாம். மாமா, நடக்கிறது அவ்வளவு நான் பார்த்துட்டா இருக்கேன். நீங்க ஏன் அழுகிறீங்க எதுக்காக? நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு, நேரத்துக்கு டீ வைக்கிறது, சுடு தண்ணி வச்சு தரது, டேப்லெட் தரது எல்லாமே நான் தரேன் மாமா. அத்தை போனா போட்டு உங்களையே பிடிக்காம வெறுத்து போய் போறேன்னு சொல்றாங்க. அவங்கள போய் சும்மா இரு இரு இருன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கியா? போனா போட்டு விடுங்க. அதான் சொல்லிட்டாங்களே உங்க ஆசை மருமக, பெரிய மருமக, செல்ல மருமக. அதை சொல்லிட்டா அவன் நேரத்துக்கு எல்லாம் பண்ணி தாரேன்னு சொல்லிட்டா. பின்ன என்ன, நாங்க போறோம். சரஸ்வதி, அது கிடக்கு. சும்மா நான் கூப்பிட்டு ஏம்மா இதை எடுத்து தானே காதில் விழாத மாதிரி அந்த பக்கம் திரும்பி போயிட்டு இருக்கும். இப்போதான் எடுத்து தருது. போ சரஸ்வதி என்கிட்ட. சரஸ்வதி, நீ இருக்கா மாதிரி வருமா சொல்லு. உங்களுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே எடுத்து கொடுத்தது இல்லையா மாமா? நான் என்னமோ எதுவுமே அப்ப அந்த சோனி தான் உங்க எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்காளா? சொல்லுங்க. ஏம்மா நீ பேசாம போமா. என்னதான் இருந்தாலும் என் சரஸ்வதி இருக்க மாதிரி வராது. என்ன அருண் சிரிப்பு? ஒன்னும் இல்லையே அண்ணி. இப்ப என்னங்க சொல்றியா? என்ன போறீங்களா என்ன? ஐயோ கடவுளே. அரணே, இப்ப என்ன கூட்டி போறியா என்னடா? சிரிச்சிட்டு நிக்கிற உன் வாட்டுக்கு. எனக்கு ஆசை கூட்டிட்டு, அம்மா நான் உன்னை கூட்டி போறேன் அப்படி இப்படின்னு. சரி, இந்த மனுஷனோட தொல்லை ஒளிஞ்சிச்சு, நம்ம வாட்டுக்கு கண் காணாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் இருந்தா, ஏன்டா அப்படி பண்றீங்க ஆளாளுக்கு? என்ன சரஸ்வதி, டேய் உங்க அம்மா கிட்ட சொல்லுடா. சோனி, உங்க அத்தை கிட்ட சொல்லுமா. ஒரு நாளும் உங்க அத்தையை விட்டுட்டு நான் இருக்கவே மாட்டேம்மா. இப்ப போய் இப்படி இருக்க சொன்னா எப்படிம்மா நான் இருக்குது? நீயே சொல்லுமா. டே அருணே, சொல்லுடா உங்க அம்மா கிட்ட. கூட்டி போகலம்மா, நீ இருமான்னு. மா, என்னப்பா? யாருமே சிங்கப்பூர் போகல, போதுமா? டேய் என்னடா சொல்ற? இதெல்லாம் ஒரு டிராமா. அப்பா என்ன பண்றாருங்கிறதுக்காக தான் நடந்தது, சரிங்களா? இப்போ ஓகேவா உங்களுக்கு? சொல்லிட்டியா அதுக்குள்ள? உண்மைதானடா? மா, டிராமாலாம் ஓவரு. இதுக்கு மேல ஏன் கோவப்பட்டுட்டே இருக்கிய? என்னடா சொல்ற படுவா? ஆமாப்பா, அம்மா அப்படி கிளம்புனாங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் என்ன, நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு பார்க்கலாங்கிறதுக்காக தான்ப்பா நாங்க ஐடியா பண்ணோம். அதே மாதிரி அம்மா கிளம்பவும் நீங்க அழுக தாங்க முடியல. சரஸ்வதி, உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன் சரஸ்வதி, நீ தான் எல்லாம் சரஸ்வதி, உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து விட்டுனா அப்படின்னு ஒன்றுனா சொல்ல ஆரம்பிச்சிடும்னா பாவம் போல இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே நம்மளை பெத்த அப்பாவை அழுக விடக்கூடாதேங்கிற ஒரே காரணத்துக்காக சரின்னு சொல்லிட்டேன்ப்பா. நானே பயந்தே போயிட்டேன்டா. என்னடா உங்க அம்மா என்னை விட்டுட்டு போறாளே, என்னடா பண்ண போறோம், யாதரா பண்ண போறோம்? ஏன்னா தூங்கி எந்திரிச்சா சரஸ்வதி, தூங்கி முழிச்சா சரஸ்வதி, இங்கிட்டு போனா சரஸ்வதி, அங்கிட்டு போனா எனக்கு எல்லாமே கூப்பிட்டுட்டு திடீர்னு இல்லாம போனா எப்படி இருக்கும்? நீ ஏன் நினைச்சு பாரு. அரணே, அப்ப போல இல்லப்பா ஊருக்கு. நிஜமா தானப்பா சொல்றியா, இல்ல இப்படி சொல்லிட்டு தெரியாம அவங்க அம்மாவை நீ இதோ கூட்டிட்டு போயிருவியா? உங்க பாருடா, அப்படியெல்லாம் பண்ணேன்னா உன் அப்பாவை ஒசுரோடே பார்க்க முடியாது, நினைச்சுக்க. லூசாங்க நீங்க? ஏங்க அப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? ஏங்க அப்படிலாம் பேசுறியா? அப்படிலாம் நடக்குமாங்க? என்னங்க நீங்க? அப்புறம் என்ன சரஸ்வதி, ஒரு செகண்ட்ல எனக்கு உசுரே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா? சரி விடுங்க, இனிமே அந்த வாயால கூட உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லலாம் மாட்டேன். பயப்படாதே, சரிங்களா? போங்க அங்கிட்டு. ஆமா, அழுது அழுது எனக்கு என்னமோ போல. மாமா, அத்தை உங்களை விட்டுட்டு வர்றதுக்கு அவ்வளவு யோசிச்சாங்க. இந்த மாதிரி பண்ணலாம் மாமா என்ன பண்றாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவே பண்ணாங்க. பயப்படாதீங்க. ஏமா கேக்குற, நானே பயந்தே போயிட்டேன் தெரியுமா? உங்க அத்தை ஒரு வேளை என்னை விட்டுட்டு தான் போறாளோ, உங்க கூட சிங்கப்பூர் வந்துருவாளோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேம்மா. மாமா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது.
சரஸ்வதி எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஐயோ அழுகிறத முதல்ல நிறுத்துறீங்களாங்க. சரி சரஸ்வதி, அழுகல. மரணே, இனிமே அப்பா உன்னை எதுவுமே பேச மாட்டேன்டா. சோனி உன்னையும் தாம்மா. ரொம்ப தான் பண்ணுது எல்லாம் உட்காந்துட்டு. ஆத்தே என்ன ஒரு நடிப்பு நடிச்சு எல்லாத்தையும் கவுத்துட்டாக இந்த அருண் பையில இந்த சோனி குட்டியும். இனி நமக்கு இந்த வீட்டில் மவுசு இல்லம்மா. சோனி, அருணே, நீங்க 2 பேரும் உங்க பெட்ரூம்லயே சமைச்சு சாப்பிடலாம் இனிமே வேண்டாம். இனிமே இங்க எல்லாரும் ஒரே வீட்லயே ஒரே கிச்சன்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் என்னடா எடி, அப்புறம் என்ன, உங்க மாமாவே சொல்லிட்டாரு. இனி என்ன கவலை சொல்லுங்க, எல்லாரும் இங்கே இருக்கலாம். சரியாம்மா? சரிங்க அத்தை. இப்படிலாம் நான் உங்களை தனியா விட போய் தானே உள் ஃபர்ஸ்ட் உள்ள குழந்தையே போனுச்சு இல்லம்மா. அது என்னோட தப்பு தான் மாமா. நான் அப்படி பண்ணதுனால மட்டும் தான் அந்த குழந்தை போச்சு. இல்லைன்னா அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகியிருக்காது மாமா. சரி சரி, பழசெல்லாம் விடுங்கம்மா. இனிமேவாது சந்தோஷமா இருக்கணும். 5க்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வரதா சொல்லியிருக்காங்க. என்னங்க, எனக்கே தெரியாது. உங்ககிட்ட சொல்லலான் இருக்கையில தான் சரஸ்வதி நீ பாட்டுக்கு கிளம்புற. புரோக்கர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு.